தடபுடலாக இருக்கும். வாடகை வீட்டில் இருக்குன்ற அந்த கொஞ்சம் கூட அந்த கூச்சமே இருக்காது. ஏன்னா அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு இஎம்ஐ கட்டலாம். ஒரு ஃப்ளாட்டு கட்டு வாங்கினானா கூட இனிஷியல் பேமெண்ட்டு கொடுத்து இஎம்ஐ கட்டலாம். இவன் மளிகை சாமானுக்கு 25,000 செலவு பண்ணும். சாதாரண குடும்பம், ராஜ குடும்பம் கூட இல்லை. அவ்வளோவா அடித்து புசித்து. அப்போ அவனும் என்ன சொல்லுவான்னா, இவ்வளோ அசைவம் சாப்பிடாதீங்க, உடம்பு கெடுதல அந்த அம்மா சொல்லிச்சுன்னா அவன் என்ன சொல்லுவான், எல்லா கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடித்த விஞ்ஞானிகளை போய் பாரு, எல்லாமே இந்த அசைவ உணவு சாப்பிட்டு தான் கண்டுபிடிச்சான். இது சாப்பிட்டா புத்தி வராதுன்னு சொல்லாத, கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளெல்லாம் போய் பார்த்தா அவனுடைய ஆகாரத்தில் இந்த அசைவம் இருந்தது. அவன் கிளைமேட்டு வேறு, நம்ம கிளைமேட்டு வேறு, நம்ம டிராபிக்கல் கண்ட்ரி. அவன் சோறை கம்மியாக தின்னான், கோழி பெருசாக வச்சு சாப்பிட்டான். இவன் சோறும் மலை மாதிரி குவிக்கிறான், கோழியும் விடமாட்டுறான். ஒரு கோழி இல்லை, பல கோழிகள். ஒரு முட்டை இல்லை, பல முட்டைகள். இது ஒரு ஆள் சாப்பாடு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமாய் வளர்ந்திருப்பார்கள், வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் சபை தலையிட்டதுனாக்கா சபை உள்ள